ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஏன் ஓட்டு போட்டாங்க பெண்கள், இளைஞர்கள், இளைஞிகள் ஏன் ஓட்டு போட்டாங்க? அவர் படத்தை பார்த்தாங்க. அவர் படம் தெரியும், ஒரு படம் போலீஸ் கேரக்டர், ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சிருப்பாங்க. அந்த வன்புணர்வு செஞ்சவன பழி வாங்குற கேரக்டர் தான் விஜய் கேரக்டர். நேப்பியர் பாலம் சென்னை மேல வருவார், டக்குனு ராஜேந்திரன் வண்டி நிப்பாட்டுங்க, ஐயா சரிங்கய்யா வண்டி நிப்பாட்டுவார், கீழே இறங்கணும்னு கேட்பார். அந்த பாலியல் வன்புணர்வு செஞ்சவன் என்ன செய்யலாம்? ஐயா நானா இருந்தா அவனை அடிச்சு கொன்றுவேன், நானா இருந்தா அந்த மிருகத்தை வாழ விட மாட்டேன் அப்படின்னு சொன்னதுமே அவர் சொல்வார், ராஜேந்திரன் அந்த பாலத்துக்கு கீழே போய் பாருங்க. பார்த்தா அந்த பாலியல் வன்புணர்வு செஞ்சவன அவனுடைய ஆணுறுப்பு அறுத்து தலைக்கு கீழே தொங்க விட்டு அவனை சாகடிக்கிற கேரக்டர் விஜய். எல்லாரும் பார்த்தாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்தா திமுக ஆட்சியில் நடக்கிற கொடூரம் நடக்காது, பெண்கள் பாலியல் வன்புணர்வு நடக்காது, குழந்தைகள் கற்பழிப்பு நடக்காது. விஜய் சினிமால காட்டுற மாதிரி அவர் ஆட்சியிலே செய்வார் நம்பி உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களே. இன்றைக்கு குழந்தைகள் கற்பழிப்பு நடக்கும் பொழுது, பாலியல் வன்புணர்வு தமிழகம் முழுக்க நடக்கும் பொழுது, ரியல் கதாநாயகனாக இருந்த விஜய் அவர்களே ரியல் கதாநாயகனாக மாறலையே. பெண்களின் அழுகுரல் கேட்கலையா? தாய்மார்களின் அழுகுரல் கேட்கலையா? சகோதரிகளின் அழுகுரல் கேட்கலையா? கண்ணீரோடு நிற்கிறோம், கவலையோடு நிற்கிறோம். உங்கள் ஆட்சிக்கு இறுதி எச்சரிக்கை. இனி ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்புணர்வுக்கு ஆளானால் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் அதிக மக்களோடு, இன்னும் மிகப்பெரிய ஆளுமையோடு உங்கள் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவரை போராடுவோம், களத்தில் நிற்போம். இந்த பாரத தாயினுடைய ஒவ்வொரு மக்களும் பாதுகாப்பாக இருக்க பாரதிய ஜனதா கட்சி களத்தில் நிற்கும். எல்லா புகழும் நிறைவெடுக்க. ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம், பாரத் மாதா கி ஜெய்.